This video is sponsored by EduCoast. EduCoast offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Click below link and join courses. இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. 30 நாளைக்கு டெய்லி 40 நிமிஷம் நடந்தீங்கன்னா உங்க சுகர் எந்த அளவு கண்ட்ரோலுக்கு வரும்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஒரு டாக்டரா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நடக்கிறதுன்றது வெறும் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு மருந்து மாதிரி. டெய்லி 40 நிமிஷம் நடக்கிறதால உங்க கணையத்தில் இருக்கிற இன்சுலின் வந்து சென்சிட்டிவாக மாறும். சென்சிட்டிவாக மாறுதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்க கணையம் வந்து சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் உங்க உடம்பு ஏத்துக்கிற அளவுக்கு வந்துடும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நம்ம செல்லுக்குள்ள போகும். நம்ம ரத்தத்தில் படிப்படியாக சுகர் குறையிறதை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இந்த நடைப்பயிற்சி சுகரை மட்டும் தான் குறைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சுகருடைய 3 மாச அளவு HbA1cன்ற அளவை 1% வரைக்கும் இது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் அதுவும் கண்ட்ரோல் வரும். உங்கள் உடல் எடையை வந்து மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருந்தால் அது குறையும். அது மட்டும் இல்லாமல் பல நாள்பட்ட நோய்கள் லைக் தைராய்டு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த நடைப்பயிற்சியை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். அதாவது வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா குறைஞ்சது 4லேருந்து 5 நாள் நம்ம செஞ்சாதான் இந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் வாரத்துக்கு 1 நாளோ மாதத்துக்கு 2 நாளோ செஞ்சீங்கன்னா இந்த பலன் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது. எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் மசில் ஆக்டிவிட்டி. ஒரு உடற்பயிற்சியால் நம்ம தசைகள் அசையும் போது இந்த தசைகள் அதிகபட்ச சுகரை நம்மளுக்கு எரிச்சு கொடுக்குது. இந்த வேலைகள் நடக்கும்போது உங்கள் கணையம் ஓய்வு எடுக்கிறதால சுகர் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, உங்கள் கணையம் ஓய்வு எடுக்கணும்னா உங்கள் தசைகள் வந்து கடுமையான வேலை செய்யணும். இந்த கடுமையான வேலை செய்கிறது தான் எக்ஸசைஸ். ரொம்ப சுலபமான எக்ஸசைஸ் 40 நிமிஷம் நடைப்பயிற்சி.